ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சேஞ்ச் யாரும் சொல்லி மாத்தல. மீண்டும் பாருங்க, நான் பிறந்ததுலேருந்து எங்க அம்மா எனக்கு போதிக்கிறது, சாப்பாடு, காசு, பணம்லாம் வேண்டாம்டா என்கிட்ட சொல்றதே. அடுத்தவங்களுக்கு கெடுத்தங்கிற பேரை மட்டும் வாங்கிடாத. நாறு புள்ள இந்த இந்த குடும்பத்தை கெடுத்து பிடிச்சு, இந்த விஷயத்துக்குள்ள நீ தான் பண்ணிவிட்ட அப்படிங்கிற பேரை மட்டும் வாங்கிடாம, சோத்துக்கே வழி இல்லைனாலும் கௌரவமா வாழ்றதுக்கு வழி என்னவோ அது பாரு. ஒண்ணு. 2வது, இல்லாத பட்சத்துல ஆடம்பரத்தை நீ பண்ணாத. புரியுதா? அடுத்தது, மிகைப்படுத்தாத. அடுத்தது, நாம வேலை உண்டு, நம்ம உண்டுன்னு இருக்கணும். பிறருடைய தண்டைக்கு, அதுக்கு வம்புக்கு அதுக்கெல்லாம் போகாத. தீய பழக்கத்துக்குள்ள ஆளாகாத. அதே மாதிரி மூத்தவங்களை மதிக்கணும். பெரியவங்களை, நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள அவங்களே ஒண்ணு பேசினாலும் அதை விட்டு கொடுத்துட்டு போயிடணும். அப்ப கூட பிறந்த சகோதரியோ தகப்பன் ஸ்தானத்துல இருந்து பார்த்துக்கணும். அப்புறம் இருக்கிற வீட்டையோ நிலத்தையோ எல்லாருக்கும் சரிசமமாக பிரிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி பண்புகளை நீ கத்துக்கணும்னு என் தாய் என் தகப்பன் என்கிட்ட போதிக்கிறாங்க. அப்ப என் ஆசிரியர் இந்த உலகத்துல நீ வாழ்றதுக்கு தேவையான செயல் எதுன்னா, பாடத்திட்டங்களாக, கல்வியாக நீ கத்துக்கிட்டனா, நாளைக்கு நீ எந்த ஊருக்கு போனாலும் சுயமாக நீ போய் ஒரு நல்ல சட்டை போட்டு, நல்லா அயன் பண்ணி, நீட்டா போய் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு நல்ல படிப்பு இருந்துச்சுன்னா, நீ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஊதியத்தையோ, ஒரு மரியாதைக்குரிய ஒரு வேலையை செய்ய முடியுங்கிறத அவர் போதிச்சு கொடுத்தாரு. ஆனா இது எல்லாம் இருந்தும் ஒரு மனிதன் தீயவனா இருக்கலாம். இப்ப இந்த உலகத்துல நீங்க நல்லா பாருங்க, டிகிரி படித்த கோல்டு மெடலாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு பெரிய நவீன படிப்பு கிடைச்ச உலகத்துலதான் நம்ம வாழ்றோம். இப்ப எப்படி இருக்கிறோம்? ஒரு காலகட்டத்துல படிப்பே இல்லாத ஒரு கிராமத்திலேருந்து நம்ம வளர்ந்தோம், எல்லாம் இருந்தோம். இந்த உலகம் முழுக்க ஹை ஃப்ரீக்வன்சில ஒரு டெக்னாலஜில நம்பர் 1 இந்த உலகமே இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பேருமே 100ல 80% பேர் உயர்ந்த படிச்சவங்களும் எல்லா விஷயத்தையும் அப்டேட்டா தெரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு அம்மா கூட நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கிற ஒரு அம்மாவா இருக்கு. ஒரு நாள் நம்ம தேசத்துல ஆள்ற தலைவர்கள் பேர் கேட்டா கூட தெரியாது. இன்னைக்கு அண்டை நாட்டுல இருக்கிற தலைவர்கள் பேர் கேட்டா கூட தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி இருக்கு. ஆனா அதிகமான குற்றங்களும், அதிகமான தொல்லைகளும், அதிகமான துன்பத்தையும் இந்த ஹை டெக்னாலஜில கோல்டு மெடல் வாங்கின இந்த தலைவன்கள் தான் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அப்ப நீங்க பாத்துக்கங்க, அந்த தலைவன்கள் மட்டும் கொடுக்கல, அந்த ஹை ஃப்ரீக்வன்சில படிச்சிருக்கிற நீங்க தான் பிறருக்கும் உங்களுக்கும் நீங்களே துன்பத்தை கொடுத்துக்கிறீங்க. அப்ப உங்களுடைய செயல்பாடுகள் பொண்ணையே பார்க்காம, அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, பொண்ணையே பார்க்காம அவ எப்படி அழகா இருக்கிறாளா என்னன்னு தெரியாம தாலி கட்டி 6 புள்ள 7 புள்ள பெத்து சரியாவே கான்வர்சேஷனே இல்லாம 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் கடைசி நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறான். இது டைவர்ஸே ஆகாம 84% பேர் ஒரு காலத்துல 1980க்கு முன்னாடி உள்ளவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. 84%. இன்னைக்கு வெறும் 14% தான் புருஷன் பொண்டாட்டியா வாழ்றாங்க. 80% ஓப்பனிங்லேயே புட்டுக்கிட்டு விழுந்துரு. வெறும் 14% தான் இருக்கு. 80% வரைக்கும் எப்ப வேணாலும் அவங்க கோர்ட்டுக்கு போகலாம். எந்த சூழல்ல வேணாலும் போயிடலாம். 2 புள்ள பெற்றிருக்காங்க, 3 புள்ள பெற்றிருக்காங்க, அப்ப கூட கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. புரியுதுங்களா? இவன் கோர்ட்டுக்கு போற அத்தனை டைவர்ஸ் கேஸையும் பாத்தீங்கன்னா, நீங்க பாக்குற எல்லா நடிகன், எல்லா தொழிலதிபர் எல்லாத்தையும் பாருங்க. எல்லாரும் வெளி உலகத்துல எவ்வளவு பெரிய கான்டாக்ட்ல இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய அறிவுல இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய நாலேஜ்ல இருக்கிறாங்க. குழந்தைகள்லாம் இருக்குல்ல. அப்ப ஒரு காலகட்டத்துல 80க்கு முன்னாடி 70 காலகட்டங்கள் எல்லாம் பொண்டாட்டி முகத்தையே பார்க்காம அவ வாழ்ந்தான்னா, அப்ப அந்த காலகட்டத்துக்குள்ள கொஞ்சம் நஞ்ச கிடைச்ச காற்று அலைவரிசை. அப்ப கொஞ்சம் நஞ்ச கிடைச்சதுல தன்மை அது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த காற்று இப்ப சுவாசிக்கிறாங்கல்ல, கிறுக்கு காற்று. இப்ப கிறுக்கு பிடிச்சு, நான் சொல்றதுதான், ஒரு பொம்னாட்டி டவுசரை போட்டு சுத்திக்கிட்டு என்னோட பிரவேசி, இது என்னோட லைஃப் ஸ்டைல், இந்த லைஃப் ஸ்டைல விவாதிக்காதீங்க, இது உனக்கு பார்க்க தெரியல, நீ அங்க பாக்குற அப்படிங்கிறா ஒரு பொம்பளை. நீ அங்க பாக்குற அப்படிங்கிறா. அப்ப கண்ணை முடிக்க அப்படிங்கிறா. இது என்ன இது? அப்ப ஒரு செயல், ஒரு பெண் உடல் நளினம், ஒரு பெண் உடலுக்குள்ள ஒரு சின்ன காந்த அலைவரிசைகள் மாதிரி ஒண்ணு ஈர்ப்பு இருக்குங்கிறது உலகத்துக்கே தத்துவமே அதான். அப்ப நீ அதை திறந்து போட்டு அலைஞ்சனா, எவனுக்கா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்குங்கிறது ஒரு சைக்கிள், ஒரு சிம்பிளா தெரியாதா? ஒரு சாதாரண பாமரனுக்கு தெரியாத, பரோட்டா போறவனுக்கு தெரியாதா? இதை ஒரு படிச்ச ஒரு பிரில்லியன்ட்னு சொல்றிய, நீ உனக்கு தெரிய வேண்டாமா? டவுசர் போட்டு நடந்து போயிட்டு இருக்க, ஒரு உடல் ஒரு காந்த அலைவரிசை கொண்டது, ஒரு பொம்பளைக்கு தெரியுமா வேண்டாமா? ஒரு பொம்பளையோட உடலுக்குள்ள ஒரு காந்த அலைவரிசை இருக்கு, அது தெரியுமா தெரியாதா?
அப்ப எதுக்கு அதை போத்தி வைக்கிற மாதிரி ஒரு சேலையை கொடுத்தான்? எதுக்கு கொடுத்தான்? உன் உடல்ல ஒரு சிறு பகுதி தெரிஞ்சா கூட இன்னொருத்தனுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தும். தெரியாத உனக்கு? இதுவே தெரியலன்னா நீ ஏன் பொம்பளைய பிறந்த? அப்ப இந்த விஷயம் தெரியணும். அப்ப என்னன்னா இது அது வேற ஒரு வடிவம். அதெல்லாம் புரியல. இதை மாடர்னா டெக்னாலஜியா வேற ஒரு விஷயமா அவங்க பாக்குறாங்களே ஒழிய அதுக்குள்ள உண்மைத்தன்மை ஒரு ஈர்ப்பு ஒண்ணு ஒளிஞ்சிருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்ப தன்னுடைய உடலை தன்னுடைய செயலை எப்படி இருக்கணும்? அப்ப ஒரு ஞானி என்ன சொன்னான்? தியானம் பண்ணி தன்னுடைய உடலை மரத்து போக வைக்கிறான். அங்க மரத்து போறது என்னன்னா ரத்த ஓட்டங்கள் இல்லாம ஒரு மரம் மாதிரி ஆகும்ல அந்த உடல். அப்ப என்னன்னா நீங்க சொன்னீங்களா அந்த ஈர்ப்பு, அந்த உடல்ல இருந்து ஈர்ப்பை எடுத்துட்டு அப்ப அவனுக்குள்ள இருந்து என்ன ஈர்ப்பை படுத்துறான் அப்படின்னா சாந்தத்தை ஏற்படுத்துறான், தெய்வீகத்தை ஏற்படுத்துறான் அப்படிங்கிற அந்த சூழலை உருவாக்குறான். இப்ப ஒரு வெகு சில 90 விழுக்காடுகள்ல 10 விழுக்காடு பெண் விவேகானந்தா அப்ரோச் பண்ணும்போது காம அப்ரோச் 10 விழுக்காடு பெண்கள் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. 90 விழுக்காடு பெண்கள் எப்படின்னா அந்த சாந்தத்தை பார்த்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தெய்வீகமான ஒருத்தரோட நம்ம குடும்பம் நடத்தணும், வாழணும். அப்ப அவங்களுக்கு 90 விழுக்காடு பேத்துக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா ஒரு தெய்வீகமான காற்று கிடைத்து இந்த சாமியோட நம்ம இருக்கணும், இந்த சாமியோடய வாழணும், இந்த சாமியோடய சேவை செய்யணும். ஆனா 10 விதமான அந்த பெண்களுக்கு எப்படின்னா அதுவே வேற மாதிரி ஒரு தன்மையை ஏற்படுத்திருக்கு. அப்ப அதுக்கும் இந்த 90 விழுக்காடுக்கும் இந்த 10 விழுக்காடுக்கும் காற்று தான் காரணம். புரியுதா? உனக்குள்ள நான் எவ்வளவு மாணவர்களுக்கு உரைத்தோம், உனக்கு ஏன் உரைக்கலைன்னா உன் காற்று உன் சொல் பேச்சு கேட்கவும் மாட்டது. அந்த மாதிரி என்ன மாதிரி உயர்ந்த சோளுடைய காற்றையும் உன் காற்று உள்வாங்கி கூட அதை ஒரு நல்ல தன்மையில தக்க வச்சுக்க மாட்டது. இதுதான் நீ மாறாம இருக்கிறதுக்கு காரணம் ஒரு குரு கிடையாது. நான் கொடுக்குற அலைவரிசைய உன்னுக்குள்ள தக்க வச்சுக்க முடியல. அந்த பந்தல் தானோடனே கீழே போட்டுறேன். புரியுதா? திருப்பி வர்ற நான் கொடுக்கறத வாங்கிக்கிற. அப்ப உனக்குள்ள அந்த நல்ல தன்மைகளை உருவாக்கி கொள்ள முடியாதனால உனக்குள்ள அந்த சேஞ்ச் இல்லை. இப்ப நீ என்ன வெளியில சொல்ற? நான் சேஞ்ச் ஆகல, நான் மாறல, நான் அப்படியே இருக்கிறேன், எனக்குள்ள மாற்றம் இல்லை. அப்புறம் என்ன மாற்றம் இல்லைன்னா நான் என்ன சர்க்கஸ் ரிங் மாஸ்டரா? ஏறி அப்படியே 2 பல்ட்டி அடிச்சு உன்னை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேவா இருப்பேன் நானு? ஒருத்தன் நான் இருக்கிறேன். நான் ஊர்ல மோசமா இருந்தேன். என்னோட அம்மா இல்லாம போயிட்டாங்க. எங்க அம்மா ஒரு நாள் மைக்க கொடுத்து இந்த மாதிரி பேச வச்சிருந்தேன்னா என்னை பத்தி அவங்கதான் அப்படியே அக்கா சொல்லுவாங்க. இவன் எப்படி பிறந்தான், எப்படி வளர்ந்தான், எப்படி ஊர்ல இருந்தான், எப்படி எல்லாத்துட்டையும் நடந்துக்கிட்டான், எங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்னு அவங்கதான் சொல்லுவாங்க. ஏன்னா தாய் உண்மை காட்டி கொடுக்க மாட்டான். ஆனா காட்டி கொடுக்கறதுல முதன்மையான யாரு காட்டி கொடுக்க முடியும்னா இந்த உலகத்திலே ஒரு தாயின் தகப்பன் தான் ஒரு பிள்ளைய பத்தி முழுமையா காட்டி கொடுக்க முடியும். இவன் நல்லவனா கெட்டவனான்னு உலகத்துக்கு யாருக்கும் தெரியாதுங்க. அவனை மறைத்து வச்சிருக்கிறவங்க தாய் தகப்பன் தான். தாய் தகப்பனுக்கு தெரியும், சும்மா நடிப்பாங்க, என் பிள்ளை மாதிரி உண்டா அப்படின்னு பொய் சொல்லுவாங்க. அப்ப உண்மையா சொல்லக்கூடிய ஒரு ஆளுங்க யாருன்னா தாய் தகப்பன் தான். அப்ப அதுதான் அன்னைக்கு கீதையில சொன்னா உண்மையை சொல்லாம அவன் வாழ்க்கையும் கெடுத்து இவங்க வாழ்க்கையும் கெடுத்து விட்டுருவாங்க அப்படிங்கறது. அதுதான் அந்த ஃபேக்ட். அந்த உண்மையை சொல்லி குற்றம் இருந்தா கலந்து பேசி அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் பண்ணி அதை மாத்தணும். அதுதான் தாய் தந்தையோட ரோலே தான். தாய் தகப்பன் அப்ப குருவே தாய் தந்தையா மாறுறான்னா அந்த கான்வர்சேஷனை நடத்தி உன்னை நல்வழிப்படுத்துறான். இப்ப அந்த கான்வர்சேஷன்ல என்ன சொல்ல வர்றேன்னா உனக்குள்ள தீமை இருக்கும், உனக்குள்ள ஒரு செயல் இருக்கும், அதை மாத்துறதுக்கு ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த கான்வர்சேஷன் பண்றோம். அப்ப எனக்குள்ள என் தாய் இருந்தான்னா அவ பேசியிருப்பா என்னை எப்படி என்ன ஏது. அப்ப எங்க மாறி இருக்குன்னா அந்த காற்று தன்மை எனக்கு கிடைச்சு எனக்குள்ள அதை கிரகிச்சு ஒரு நாளா எனக்குள்ள இருக்கிற தீய பழக்கம் தானா வெளியேறுது. இப்ப சேஞ்ச் என்ன தெரியுமா? போகர், அகத்தியர், சிவவாக்கியர், காகபச்சண்டர், மச்சமுனி, சட்டமுனி, கும்பமுனி, அந்த முனி, இந்த முனி, நொந்த முனி, எந்த முனியும் வேண்டாம். ஒரு கரடி மாதிரி இருந்தவன், ஒரு நாய் மாதிரி இருந்தவன், ஒரு பன்னி மாதிரி இருந்தவன், ஒரு மாடு மாதிரி இருந்தவன், ஒரு விலங்கு மாதிரி இருந்தவன் கொஞ்சம் மனுஷனா மாறி இருக்கிறான். ஒரு மனுஷன் மாதிரி இருந்தவன் கொஞ்சம் அமைதி நிலையில ஒரு மரம் மாதிரி மாறி இருக்கிறான். இதுதாங்க ஒரு காற்று ஒரு குருவுக்கு கொடுக்கறது. இதுல சித்தர்கள் கடவுள்கள்லாம் அதெல்லாம் அங்கிட்டு ஓரமா வைங்க. ஒருத்தருடைய பேசிக் என்ன? அவருடைய லைஃப அவர் வேற மாதிரி வாழ்றாரு, வேற மாதிரி இருக்கிறாரு. அப்ப அவருக்குள்ள இருந்து ஒரு சுவாசம் கிடைக்கும் போது அவரை மாத்துறாரு. அவர் உடல் நல்ல தன்மைக்கு மாறுது. ஒரு டாக்டரை பார்த்து உன் உடலை
மாத்திரை மருந்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்றன்னா தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுற, அதே நேரத்தில் கடந்து போறதுக்கு போராடுற. அதுக்கு தீர்வு உன்னாலையும் கொடுக்க முடியல, டாக்டராலையும் கொடுக்க முடியல. டாக்டர் அதை கடந்து போறதுக்கு வாய்ப்பு தான் உன்கிட்ட கொடுக்குறாரு. நீ வாய்ப்பு தான் போய் கேட்டு பெற்றிருக்கே வந்து அதை முழுமைப்படுத்தினியா, அதை சரி செஞ்சியானா சரி செய்யல. ஒரு கேன்சர் நோயை சரி செஞ்சுட்டேன், முதல் கட்டத்துல இருக்கு, சரி செஞ்சுட்டேன்னு மருத்துவர் சொல்றாரு. ஆனா சரி செய்யப்பட்டவன் முன்னாடி கேன்சர் வராதுக்கு முன்னாடி இருந்தா மாதிரி அந்த மாதிரி இல்ல. இப்ப எப்படிமா இருக்கிறான், அந்த கேன்சர் போயிருச்சு, ஆனா அங்க இன்னொருத்த இயல்பா இருந்தாலும் அவன் இல்ல. அவன் ஏதோ வாழ்றாங்க, அப்படியே ஏதோ வாழணும்னு வாழ்ந்துகிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றாங்கல்ல. ஒரு கணவன் இருக்கும்போது சிரிக்கிறா, கணவன் போனோம்னா அவளை வாழா வெட்டின்னு சொல்றாங்கல்ல. எதுக்குன்னா அவளே அவன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறவருக்கு பேரு தான் வாழா வெட்டி. புருஷன் செத்ததுனால அவன் வாழா வெட்டி கிடையாதுங்க. அவளே அவன் வாழ்க்கையை கெடுத்துக்குவா. சிரிச்சிடக்கூடாது, இறுக்கமாவே அலையணும், பொட்டு வச்சுக்க கூடாது, வளையல் போட்டுக்கோ. அவளே அவன் வாழ்க்கையை வந்து டேமேஜ் பண்ணிக்கிறது, அவளே அவளை துன்பப்படுத்திக்கிறது, அவளை துயரப்படுத்திக்கிறது, அதுதான் அவன் வாழா வெட்டிங்கிறவன். அந்த வாழ்க்கைய வேற வடிவத்துக்குள்ள வாழ தெரியல, அதை கத்துக் கொடுக்க ஆள் இல்ல. புரியுதா? இங்க என்ன பண்றான், ஒரு பொண்ணுக்கு புருஷன் செத்து போயிட்டான்னா அடுத்து ஒரு 4 நாள்ல ஃப்ரெண்டுங்கிற வரவன் டீ காஃபில உட்கார வச்சு அந்த புருஷன் எடுத்து அவன் நேரம் போலாமான்னு பாக்குறான். அந்த வாழ்க்கைய வேற ரூட்ல எடுத்துட்டு போறதுக்கு எவனுங்க தயாரா இல்லைங்க. அந்த இடத்துக்குள்ள அப்படியே கொஞ்ச நாள் நானும் நீனும் அப்படியே டிராவல் ஆகும் அப்படிங்கிறான். புரியுதா? இங்கெல்லாம் வாழ்க்கையெல்லாம் சனி ஞாயிறுகள்லாம் புருஷன் பொண்டாட்டி நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. நம்ம கலாச்சாரம் அப்படிதான். சனி ஞாயிறுல நிறைய பேரு கல்யாணமே பண்ணிக்க வாழ்றாங்க. நிறைய சிட்டியில புருஷன் பொண்டாட்டியா சனி ஞாயிறுல வாழ்றாங்க. திங்கட்கிழமை பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருந்து போன் பண்ணி, நீ இப்படியே படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்க, உனக்கு எப்ப அலையன்ஸ் பாக்குறதுங்கிறாங்க. அவன் தான் சனி ஞாயிறுல புருஷன் முன்னாடியா வாழ்ந்துட்டு இருக்கானே, அவனுக்கு என்னத்தை போய் நீ அலையன்ஸ் பார்க்க போற? இதெல்லாம் எவனுக்கு தெரியும்? இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஏமாற்றத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, கலாச்சாரங்கிறதெல்லாம் கிடையாது, சுவாசம் சரியில்லை, அந்த செயல் சரியில்லை. அப்போ ஒரு குரு வந்து அந்த சுவாசத்தை கரெக்ட் பண்ணி விடும்போது அவன் என்ன பண்றான், சனி ஞாயிறே மறந்து போயிடுறான். அப்புறம் எங்க சனி ஞாயிறா புருஷன் முன்னாடியா வாழ்றது? சனி ஞாயிறே மறந்து போயிடுறான். ஒரு குரு எல்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த உலகத்துல எந்த கொம்பனும் உன்னையெல்லாம் மாத்த முடியாது. சும்மா சாமி கீமியெல்லாம் தூக்கி சாமி மாமியெல்லாம் தூக்கி ஓரமா ஏறி சாமியெல்லாம் கிடையாது. ஒரு மனிதனை நீ நல்லவனா நீ உன்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ ஒரு காற்று, ஒரு செயல் உன்னை வந்து மாத்தணும். அதுதான் உன்னை யாருன்னு காட்டக்கூடிய விஷயம். உன் நோயிலிருந்து சொல்யூஷன் எங்க இருக்கு? உன் காற்று தான். உன் காற்று நினைச்சா மட்டும்தான் உன் உடல்ல இருக்கிற ப்ராப்ளத்துல இருந்து நீ தப்பிப்ப. இல்லைன்னா எவனாலையும் காப்பாற்ற முடியாதுங்க. அது கூட அதை வச்சுக்கிட்டு நீ கடத்தலாம், நீ வச்சுக்கிட்டு வாழலாம், நீ பயணிக்கலாம், அவ்வளவுதான். உன்னுடைய குணாதிசயம், உன்னுடைய கதாபாத்திரம், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய டிராவல், உன்னுடைய உடல், இதெல்லாம் சீர்படணும்னா ஒரு குரு வந்து உன்னை இசைக்க கத்துக் கொடுக்குறாரு. இசை பள்ளியில போனீங்கன்னா இசைக்க கத்துக் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சுவாசிக்க கத்துக் கொடுத்து அந்த சுவாசம் அங்கங்க டிராப்ட் ஆகி அந்த சுவாசம் அப்படி இப்படி கிடக்கிறத ஒருத்தர் இசைக்க கத்துக் கொடுக்குறாரு. ஒரு புல்லாங்குழலை வச்சு கிருஷ்ண பரமாத்மா இசைக்கிறான்னு சொல்றான்ல, அந்த மாதிரி ஒரு குரு என்னன்னா உனக்குள்ளே இசைக்க கத்துக்கொண்ட போது, உனக்குள்ளே இந்த காற்று வரும்போது நீயே அங்க மாறுகிறாய். நீ உனக்குள்ள இருக்கிற பிஹேவியர், உனக்குள்ள இருக்குல்ல ஒருத்தன் இருக்கிறான்ல, அது மாறப்படும். உனக்குள்ள இருக்கிறது மாறப்படாதனாலதான் நீ என்ன பண்ற அப்படிங்கிறது உனக்கே தெரியல. எங்க இருக்கிற, யாருகிட்ட இருக்கிற, என்ன வேலை செய்யற, எதற்காக இந்த வேலை செய்யற அப்படிங்கிறது தெரியல. மாவடிக்கிற மாதிரியே டெய்லியும் வந்து மாவடிச்சுட்டு உட்காந்துருக்க கூடாது. புரியுதா? அந்த செயல் உனக்கு எப்படி கிடைக்காம போகும்? நான் வந்து பல நகரங்கள்ல வந்து பார்த்து வந்தானே, இங்க உட்காந்துருக்க எவனுக்கு அதனால சவாலா சொல்றேன், எப்படியா என்னுடைய காற்று கிடைக்காம போகும்? அது தக்க வச்சுக்க உன்னால முடியல. அப்போ உனக்குள்ள தக்க வைக்க முடியல, உன் உடல்ல அதை ஏத்துக்கிறேன்னா சரணாகதி கரெக்டாட எப்படி மிஸ் ஆவணி? 1% கூட மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. எப்படி மிஸ் ஆகுவ? நான் உன்னை தூக்கி போட்டு ஆபரேஷன் தேட்டர்ல ஆபரேஷன் பண்றவன் கிடையாதுங்க. இது வந்து காற்று கண்டிப்பா உள்ள போய் ஒரு வேலை பண்ணும். அப்போ உனக்குள்ள சேரல, உனக்குள்ள கிடைக்கலன்னா அது உன் உடல் அந்த செயலுக்கும் இதுக்கும் வந்து அடாப்ட் ஆகல. அப்ப அடாப்ட் ஆகலைன்னா கதறி 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 எப்படியாவது சரணாகதி அடைந்து அதை அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அப்ப எங்க மிஸ்டேக் இருக்கு, எங்க ப்ராப்ளம் இருக்கு? ஒரு இடத்துக்குள்ள போனா காற்று கிடைக்கும். அந்த காற்று கிடைக்கிற இடத்துல காற்றே கிடைக்கலன்னா
அப்ப குருநாதருடைய காற்று அப்படியே வாகிட்டு கடக்கக்கூடிய காற்று. அந்த காற்று நமக்குள்ள வாகிக்கப்படல. அப்ப நம்ம போய் காற்றை வாங்கல. இன்னைக்கு வர்ற ஒரு 1/4 கிலோ காற்றை வாங்கிட்டு போகணும்னு வர்ற, இன்னைக்கு 1/4 கிலோ காற்றை நீ வாங்கலன்னா அப்ப எங்க தப்பு நடக்குதுங்கிறத கண்டறிந்து சரணாகதி அடைந்து மீண்டும் அந்த காற்றை உள்ள தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மாணவனுக்கு இருக்கு. ஒவ்வொரு மாணவனுக்கு இருக்கு. ஒரு மாணவனுக்குள்ள என்னன்னா, ஒரு இசைக்க தெரிந்த அவன் தான் சொல்றான், அவன் வாசி கலைக்குங்கிறத இசைக்க தெரிந்த ஒரு இசையமைப்பாளர் இருக்கும் போதே நீ அந்த இசையை கற்றுக்கொள்ளணும். அவன் இசைக்க தெரிந்தவன் இருக்கும் போதே நீ அப்ப கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், ஒரே காற்றுல இசைத்துக்கிட்டு கொண்ட மாட்டான். சந்திர கலையில இசைப்பான், சூரிய கலையில இசைப்பான், ரெண்டையும் கலந்து இசைப்பான். ரெண்டுமே வெளியில வராம உள் சுவாசமும் வெளி சுவாசமும் இல்லாம சமாதி மாதிரி கூட அப்படியே உட்கார்ந்துருப்பான். அப்ப ஒரு இசைக்க தெரிந்தவன் மாறி 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 ஒரு செயல் வடிவத்தை கொடுக்க தெரிந்தவன் அப்பொழுது களத்துல இருக்கும்போது நீ கற்றுக்கொள்ளலனா அவனுடைய பாடலையோ அவனுடைய விஷயத்தையோ பின்னாட்களை கேட்டு நீ வளர்றதுல சிரமம் ஏற்பட்டு போயிடும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம். அப்ப நிறைய இடங்கள்ல காற்றை வசப்படுத்த தெரியாத போது நமக்கு காற்று எங்க வசப்படுத்துறதுக்கான சில இடங்களை நமக்கு காட்டி கொடுக்கப்பட்டது. அப்ப காசு இல்லாம வறுமையில கொடுமையில சிக்கி தவித்த போது கூட அந்த அழகான காற்று நமக்குள்ளே ஊடுருவி சந்திரனாகவும் சூரியனாகவும் நம்மொழுது இருக்கும்போது எத்தனையோ நாள் கண்ணீர்கள் துயர்த்த போதும், எத்தனையோ ஏழை எளியவர்கள் இங்கு இந்த நகரத்துக்குள்ள வசிக்கிற அவங்களுக்கு முன்னாடி நம்ம இருந்த போதும், எத்தனையோ தீயவர்களும் கல்வர்களும் நம்மளை தாக்கிய போதும் நம் நல்ல உறக்கத்தையும் நல்ல தன்மையையும் நல்ல பயணத்தையும் மேற்கொண்டதற்கு காரணம் ஒரு மிகச்சரியான சந்திரக்கலை சூரியக்கலையோட காற்றுனாலதான் ஒரு பயிற்சியான மாணவனாக திருப்பரங்குன்றத்திலேயோ மதுரையிலேயோ திருநெல்வேலியிலேயோ பல நகரங்களுக்குள்ளே நான் வெற்றி நடை போடுவதற்கு காரணமாக இருந்தது இந்த காற்று. அப்போ ஒரு நுட்பமா பொதிகை மலைக்குள்ளேயோ, நுட்பமா கன்னியாகுமரிக்குள்ளேயோ, நுட்பமா பழனியிலேயோ, திருப்பரங்குன்றத்திலேயோ, இல்ல அந்த சதுரகிரி மலை அடிவாரத்துக்குள்ளேயோ எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன என்றால், இந்த காற்றை வசப்படுத்துவதும், இந்த காற்றை எப்படி கையகப்படுத்துவதையும், இந்த காற்றோடு எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை அப்ப கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்ப எனக்கு தெரியல, இந்த காற்றை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. எதிரில் எனக்கு ஒரு இசையை கற்றுக்கொண்டு இருக்கிறார். ஏன்னா உருவமா இல்ல, அது ஒரு காற்றே. ஒரு நல்லா நீங்க ஞாபகம், ஒரு காற்றுக்கு தான் தன்னுடைய அருமை என்னன்னு தெரியும். ஒரு காற்றுக்கு தான் தன்னோட தன்மை என்னன்னு தெரியும். ஒரு காற்றே இன்னொரு உருவத்துக்கு அது போதிக்குது, அது கற்றுக் கொடுக்குது. அப்படி அந்த காற்று அப்படி மோதி அப்படியே உள்ள போய் வாகித்து அவன் அப்படியே பரவசத்துல அப்படியே அந்த உடலை மறந்து அப்படியே ஆனந்தத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான், அப்படியே ஆழ்ந்து நிக்கிறான். அப்ப அந்த செயல் வடிவத்தை எதை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த காற்று ஏற்படுத்துது. அந்த காற்றுடைய மிகப்பெரிய தன்மை, மிகப்பெரிய செயல் வடிவம் ஏற்படுத்தி கொடுக்குது. அப்ப அதோடைய ரோல், அதோடைய செயல் வடிவம் எவ்வளவு பெரிய நுட்பமாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க தயவு கூர்ந்து தெரிஞ்சுக்கணும். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப நான் அந்த பகுதிகள்லாம் சுத்தும் போது உச்சகட்ட வறுமை, ஒருத்தனால வாழவே முடியாத ஒரு சூழல், வாழ்றதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல்ல, அந்த மாதிரி பேர் ஆபத்தான காலகட்டத்துல நான் ஆனந்தமாக வாழ்ந்தேன், நான் ஆனந்தமாக இருந்தேன், நான் ஆனந்தமாக கடந்தேன், ஆனந்தமாக இருந்தேன்னு ஒரு ஸ்டேஜில் எனக்கு கற்றுக் கொடுக்கப்படுது, எனக்கு காட்டி கொடுக்கப்படுது. எனக்கு அந்த செயல் வடிவத்தை அந்த உருவாக்கி அந்த செயல் வடிவத்தை காட்டுதுங்க. அப்ப எனக்குள்ள இருந்து என்ன நடந்து தெரியுங்களா, இவ்வளவு பெரிய வறுமையை எப்படா வேண்டேன், இவ்வளவு பெரிய கொடுமையை எப்படா வேண்டேன், இவ்வளவு பெரிய சூழல்கள்ல எப்படா இந்த தியானம் எனக்குள்ள உருவானது அப்படின்னா, மிகச்சரியான நுட்பமான காற்று ஒரு நாளையும் புதன்கிழமை, திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை கடப்பதற்கான அந்த நாட்களை கடத்துவதற்கான பக்குவத்தையும், நமக்குள்ள எத்தனை சோதனை வந்தாலும் அதை அப்படியே சாதனையா மாத்திர மாதிரி அப்படியே அந்த இயல்பு தன்மையில வச்சிருக்கிறதுன்னு இருக்குல்ல. ஒருத்தர் நம்மளை என்னமோ பண்ணிட்டு போவாரு,
அந்த காற்று வந்து அத அந்த அந்த மேஜிக் இருக்குல்ல, அவன் பண்ணா இருக்குல்ல, அந்த பண்ணவன் அந்த சோகத்தை இருக்குல்ல, அதை உள்ள கொண்டு வராம இந்த காற்று வாகிட்டு போய் திட்டுனவன் வார்த்தைகள் எல்லாம் அப்படி வெளியில நிக்குது. என்னுடைய காற்று உள்ள நின்னுகிட்டு இங்க தியானம் நடக்குது, வெளியில போர் நடக்குது. வெளியில போர், உள்ள தியானம். பழனியில நான் இருக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் போர், திருநெல்வேலியில இருக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் போர், திருப்பரங்குன்றத்தில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் போர். ஆனா உள்ள தியானம், உள்ள மௌனம். நான் அழுகிறேன் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று, இவ்வளவு பெரிய தியானம், இவ்வளவு பெரிய அற்புதம், இவ்வளவு பெரிய செயல். ஆனா வெளியில கதறான். இதை நான் போய் சொன்னா நம்ப மாட்டான். அப்ப கடவுள் இருக்கிறான், தியானம் இருக்கு, சுவாசம் இருக்கு, ஆனா எனக்கு எந்த சொல்யூஷனும் இல்லை. யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எனக்குள்ள நடக்கிறது அதிசயம் நடக்குது உடலுக்குள்ள. ஆனா வெளியில என்ன ஒரு நாய் துரத்துது, என்ன ஒரு மனிதன் என்றவன் கல்ல தூக்கிட்டு துரத்துறான். ஆனா உள்ளே தியானம் துரத்துது, வெளியிலே நாயும் மனிதனும் சேர்ந்து துரத்துறான். ஆனால் கடைசியில் ஜெயித்தவன் தியானம் தான் ஜெயிச்சுச்சு. நாயும் மனுஷனும் வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு ஒரு இடத்துல ஓடி போயிட்டான். அப்ப தியானம், விவேகானந்தன் ஒரு இடத்துல ஒரு குரங்கு துரத்துன்னு ஓடும்போது ஒருத்தன் வந்தான், தோண்டுனான். எவன் தோண்டுனான்? விவேகானந்தருக்குள்ள காற்றாக ஒருத்தன் தான் பாருங்க. அவன் தோண்டி என்ன சொன்னான்? டேய், எவ்வளவு தூரண்டா ஓடுவ, எதுக்குடா ஓடுறான்? குரங்கு துரத்திட்டு திருப்பி நீ குரங்க பாடுறா, குரங்க துரத்துறா அப்படின்னா திருப்பி இவன் திரும்பி பார்த்து குரங்க துரத்துனா குரங்கு ஓடுச்சு. அந்த மாதிரி வறுமை, கொடுமை விஷயங்கள் எல்லாம் ஒருத்தன் காப்பாற்றப்பட்டான், ஒருத்தன் தக்க வைக்கப்பட்டான், ஒருத்தன் செயல் வடிவம் பண்ணான்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த வாழ்க்கையில லைஃப்ல அத பியூர் அப்படிம்பாங்கல்ல, இந்த லைஃப்ல எக்ஸ்ட்ரானரியான ஒருத்தனை உண்மையிலேயே கும்பிடக்கூடாதுங்க, தோல்ல தூக்கி சுமக்கணுங்க. குருங்கிறவனை கும்பிடக்கூடாதுங்க, தலையில தூக்கி சுமக்கணுங்க. ஏன்னா ஐயோ அந்த மாதிரி ஒரு செயலுங்க ஒரு குருங்கிறவன். அந்த தியானம் நடக்கும்போது, அந்த காற்று நடக்கும்போது, ஒரு கடத்துல என் கால் நடந்ததை நான் பார்த்திருக்கேன், என் கை அசைஞ்சதை பார்த்திருக்கேன், என் தலை அசைஞ்சதை பார்த்திருக்கேன். என் காற்று அசைகிறத பார்த்த உடனே நான் மெய்சிலித்து போயிட்டாங்க. காற்று உண்மையிலே நடக்குமா அப்படின்னு அப்பதாங்க கத்துக்கிட்டேன். காற்று நடக்குமா? காற்று எங்க நான் பேசலங்க, நீங்க நம்புவீங்களா? காற்று தாங்க பேசுது. நீ கேட்கிற அத்தனை இசை இருக்குல்ல, அதெல்லாம் காற்றுங்க. இந்த உலகத்துல எவனுக்கு தெரியாதுங்க. நால்வர் நீ சொல்றல, ஒருத்தனும் கிடையாதுடா. நால்வரே கிடையாது, 63 நாய்வரே கிடையாது. காற்று எல்லாம் அந்த இடத்துக்குள்ள இந்த நால்வர் தன்மை வந்து பாடுனா அப்படின்னு ஒரு கோயில் எழுதப்பட்டிருக்கல வரலாறு. அந்த நால்வர் தன்மையே ஒரு அசாத்தியமான ஒரு காற்று கிடைக்கும் அந்த இடத்துக்குள்ள அப்படிங்கறது அதோடைய பொருள். ஒரு அசாத்தியமான ஒரு தெய்வீகமான ஒரு காற்று கிடைக்கும். அந்த நால்வர் போன ஒரு கோயில்னு ஒரு இடத்துக்கு நீ போறல, ஒரு தெய்வீகமான மனம் வீசக்கூடிய ஒரு காற்று கிடைக்கும். நான் சொன்னேன்ல, இந்த உலகத்திலே பாரிஜாத மலர்கள் உயர்ந்ததுன்னு, அந்த இது இந்த புருவ மத்தியில இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. அந்த மூக்கோட அந்த நுனியில இருக்கு அந்த புருவ மத்தி. அந்த மலர்கள் இருக்குல்ல, அந்த 2 சுவாசமும் இணைந்தோன்னு இந்த பாரிஜாத மலர். அப்படியாப்பட்ட ஒரு பெரிய செயலுங்க. நீங்க வந்து பிரில்லியண்டா அந்த உலகத்துல இன்ஜினியர், மெக்கானிக், அந்த ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறான்ல, காற்றுனால தாண்டா மொழி பேசுறோம். நம்ம இந்த வார்த்தையை பேசுறோம்ல, இந்த வார்த்தைய எத்தனை பல்கலைக்கழகத்துல பட்டம் படித்த எழுதினவன் இருக்கிறான். ஒரு படிக்க தெரியாத, ஒரு எழுத படிக்க தெரியாத, தமிழையே எழுத்து கூட்டி படிக்க தெரிஞ்ச ஒருத்தனுக்குள்ள இவ்வளவு பெரிய செயல் வடிவம் எங்கே இருந்து வரும்? எங்க இருந்து வரும்? எப்படி வரும் சொல்லுங்க, எப்படி வரும்? அப்ப ஒரு காற்றோட தன்மை எப்படி பாருங்க. அப்ப பல நாள் என்கிட்ட சொன்னிச்சு, ஒரு நாள் என்கிட்ட சொன்னிச்சு, என் லைஃப்பை வந்து எனக்கு வந்து ஒரு ரைட்டரு ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு கதையை வந்து விவாதிக்கிறான், சொல்றான், நரேஷன் பண்றான். ஒரு டைரக்டர் பல கதைகளை விவாதிச்சவன், பல பேர்த்துக்கிட்ட நரேஷன் பண்ணவன். ஒரு நரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, எப்படி நரேஷன் கொடுக்கணும்னா, அழுகிற இடத்துல அழுகணும், சிரிக்கிற இடத்துல சிரிக்கணும், ஒரு ஆப்போசிட்ல இருக்கிறவன அப்படியே அந்த கதையோட கதாபாத்திரமாவே மாத்தணும் அப்படிங்கிறதான் நரேஷன். இப்போ ஒரு எழுத்தாளன் வந்து ஒரு டைரக்டருக்கு நரேஷன் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு இறைவனே உன்னோட கதையை நரேஷன் கொடுப்பான், உன்னுடைய வாழ்க்கையை நரேஷனா கொடுப்பான், கதையா கொடுப்பான். அப்ப எனக்கு கொடுத்தான் என்ன சொன்னா, என்னோட ஸ்டோரியை சொன்னான். இந்த மிஸ்டர், நீ வந்து ஒரு கிராமத்துல பிறந்த, 4வது குழந்தைய பிறந்த, ஒரு 6 போற பகுதிக்குள்ள போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஒரு வாழ்க்கையை கடந்த, இந்த விஷயங்கள்லாம் போன,
படிப்பு இல்லை, இந்த அது இல்லை, இது இல்லை, குவாலிட்டி இல்லை, அதனால நம்மகிட்ட திறமை இருந்து நம்ம ஜெயிக்கல, கார் வாங்கல, வீடு வாங்கல, இதெல்லாம் சொன்னல. அதெல்லாம் அடிப்படையா ஒவ்வொரு பகுதியா விசாரிச்சாங்க. அவங்க சொன்னாங்க 5 வயசுல உனக்கு ஏன் அது நடந்துச்சு, 7 வயசுல ஏன் நடந்துச்சு, 10 வயசுல ஏன் நடந்துச்சு. இந்த நரேட்டர் ஒரிஜினல் ஸ்டோரிய, ஒருத்தனுடைய ஒரிஜினல் ஸ்டோரிய அவன் நமக்கு நரேட் பண்ணி காட்டான். நீ அந்த இடத்துல எங்க பெரியம்மா தான் எனக்கு ஒரு 2 இட்லி வைக்காம பண்ணுச்சுல்ல, உன் பெரியம்மா ஏன் 2 இட்லி வைக்காம பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கறத சொல்றான். உன்னை ஒரு வாத்தியார் கடுமையா உன்னை திட்டினாரு, பள்ளிக்கூடத்துக்கே நீ வராதன்னா என்ன ஒருத்தன் நல்லெண்ணெய் தடவி ஒரு பெரம்ப வச்சு அடிப்பாங்க, அவனுக்கு அவனே பள்ளிக்கூடம் போறதை விட்டுட்டாங்க. மோசமா அடிப்பான் அந்த ஆளு. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அவன் ஏன் அவனை அடிச்சான், உன்னை ஏன் அடிக்கிறதுக்கு அப்படி ஒரு சூழலை உருவாக்குனான் அப்படிங்கிற அந்த சூழல், நீ ஏன் நகரத்து படத்துல சுத்துன, நீ ஏன் இந்த மாதிரி வந்த அப்படிங்கிற எல்லாத்தையும் நரேட் பண்ணி கடைசியா அப்படி வரும்போது என்ன சொன்னான்னா, இந்த பியூர் தியானம் இவ்வளோ சூழல்கள் நடக்கும் போதும் உனக்குள்ள இறை சக்தியும் இறை அனுபவமும் தியானமும் சுவாசமும் நடக்கும் போது வெளியில இருக்கிறவனோட ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணலன்னா நீ பயிற்சியில இருக்கிற. இந்த நீ பயிற்சியில இருக்கும்போது ரியாக்ட் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இந்த பயிற்சி காலத்துல ரியாக்ட் பண்ணக்கூடாது. நீங்க எல்லாம் ஆடுறீங்க, பாடுறீங்க, ஓவர் ஆட்டம். பயிற்சியில இருக்கும்போது ஆடுறாங்கப்பா. ஐயோ, ஒரு 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 ஒழுங்கு இல்லை, ஒரு ஒழுக்கம் இல்லை, ஒரு டிகினிபேட் இல்லை. பயிற்சி காலத்துல அகலக்கூடாது, அப்படியே 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 அகலாம நடக்கணுங்கிறான். அதான பயிற்சி காலம். அப்ப எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் நீ ஆடக்கூடாது, ஓடக்கூடாது, பாடக்கூடாது, எமோஷன் ஆகக்கூடாது, அழுகக்கூடாது. எப்படி ஒரு கற்பனைகிட்ட சொல்லுவாங்க, நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ அழுதா குழந்தைய பாதிக்கும். அதே தாண்டா தியானம். சும்மா உங்களுக்கெல்லாம் விளையாட்டா ஒரு தியானங்கிறது உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே லைட்டை போட்டு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாட்டை போட்டுவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு 1/2 hourல ஏதாவது ஒன்று. இதுக்கு சில நெறிமுறைகள்லாம் இருக்கு. அப்ப அந்த இடத்துக்குள்ளெல்லாம் நீ ரியாக்ட் பண்ணனா தியானம் நின்றும். நீ ஜீ பூம்பான்னு மந்திரம் சொல்லி ஏதாவது ஒரு சித்து வேலைகள் பண்ற மாதிரி சொன்னாலும் உன் தியானம் நின்றும். நீ ரியாக்ட் பண்ணி ஒருத்தன் என்னை திட்டுறான், அவனை நான் அடிக்க போறேன், அவனை ஏதாவது பண்ண போறேன்னா அங்க தியானம் நின்றும். அப்ப இவ்வளோ பேர் பேசும்போதும் இவ்வளோ செயல்கள் நடக்கும் போதும் நீ ஆனந்தமாய் வாழ்ந்தாய். அதை கவனிச்சியா? அவன் அடுத்த சொன்னான், இவ்வளோ பேர் திட்டினான், இவ்வளோ பேர் பிரச்சனை கொடுத்தான், எல்லாம் செஞ்சான். ஆனா எத்தனை ஆண்டுகள், ஒரு 4-5 ஆண்டுகள் வன்மமாக திரட்டப்பட்டேன், கொடூரமா திரட்டப்பட்டேன். 1 நாள் 2 நாள் இல்ல, 5 ஆண்டுகள் வன்மமாக திரட்டப்பட்டேன் மனிதர்களால். ஆனால் 5 ஆண்டுகளும் பேர் ஆனந்தத்தோடு தூங்கப்பட்டேன், பேர் ஆனந்தத்தோடு வாழ்ந்தப்பட்டேன். உள்ளே ஆனந்தம், வெளியிலே கண்ணீர். ஆனால் கண்ணீர் மனிதன் என்ற நிர்பந்தத்தால் வந்ததை ஒழிய எனக்குள்ள இருந்து ஒரிஜினல் கண்ணீர் வரல. அந்த ஒரிஜினல் கண்ணீருங்கிறது என்ன தெரியுமா? இப்ப நீ அழுகிற பாரு, இது ஒரிஜினல் இல்ல. ஒரிஜினல் கண்ணீர் ஒரு நாள் வரும். அந்த கண்ணீர் எதுக்கு தெரியுமா வரும்? இந்த ஸ்கிரிப்டை நரேஷன் பண்ணாம ஒருத்தன் நரேஷன் பண்ணிக்கிட்டு அந்த காற்றே நீ நடந்து போறத பாப்பன்னு சொன்னாம, அன்னைக்கு வந்துச்சு எனக்கு ஒரிஜினல் கண்ணீர். அன்னைக்கு வந்துச்சு உண்மையிலேயே ஒரிஜினல் கண்ணீர். ஐயோ, என்னடா லைஃப் இது, என்னடா வாழ்க்கை இது, என்னடா வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்னா கடவுள் மீத கும்பிடணும்னு தோணலைங்க கை. ஏன்னா 2 கை பத்தாது. இவனை கும்பிட முடியாது. இவன் என்ன, இவன் எப்படி அப்படின்னு அப்படியே அசந்து போய் அப்படியே வியர்ந்து போய், இது என்ன கடவுளா, காற்றா, அலைவரிசையா, இது என்ன சொல்றது, பிரபஞ்சமா, இது எதை வச்சு நம்ம விவாதிக்கிறது, இவனை எப்படி என்ன எந்த கேட்டகரியில கொண்டு அடக்கிறது? அப்ப ஃபுல் நரேஷன் கொடுத்துட்டு அவன் சொன்னான், எல்லாத்தையும் பாரு அப்படின்னு. அந்த நரேஷன்ல சில இடங்கள்ல நிறுத்தி சில விஷயத்த சொல்லிட்டு ஒரு இடத்துல அந்த நரேஷன்ல சொன்னான், இந்த தியானத்துக்குள்ள பயிற்சி காலத்துல எந்த ரியாக்ஷன் கொடுக்காம அப்படி போ. உனக்கு கடன் எல்லாம் துரத்தினான்ல, ஒரு இடத்துல நீ ஒரு சின்ன அனுபவத்தை பெறுவ. இதெல்லாம் அனுபவம் நிறைய பெற்றுக்கிட்டே வர்றேன். இன்னொரு அனுபவத்தை பெறும்போது உன்னை நோக்கி ஒரு 10 பேர் வருவான். அந்த 10 பேர் எப்படின்னா, இப்போ ஒரு கத்துனால ஒரு 10 பேர், அந்த கத்துன 10 பேர்த்தையும் கத்தாம விடுறதுக்கு இன்னொரு 10 பேர் வருவான். அந்த 10 பேர் எவன் எல்லாம் கத்துனானா அவன் காலடியில அவன் பணத்தை எல்லாம் வச்சுட்டு இவங்க போயிட்டாங்க. இப்ப என் கூட உட்கார்ந்து இருக்க அத்தனை பேத்துக்குள்ள நீங்க எல்லா பேரும் பாருங்க, அந்த 4 ஆண்டுகள்ல என்னை திறத்தினால அவன் ஒருத்தன் கூட இல்லை. அவன் எங்க போனானே தெரியல. அப்ப அந்த 4 ஆண்டுல ஏன் துரத்தினான்னா, அவன் திறத்தலைன்னா நான் தியானமே பண்ணிருக்க மாட்டேன். புரியுதா? அவன் திறத்தலைன்னா அப்ப இதுக்குள்ள எவ்வளவு பெரிய
ஒரு செயல் என்னன்னா, மீண்டும் நரேஷன்ல கடைசியா சொல்றான், இந்த மேன் சொல்றான், டே மேன், அவனை துரத்த விடலன்னா நீ அலட்சியத்துல தோத்து போயிருப்படா. நீ அலட்சியத்துல திமிர் பிடிச்சு நான் பெரிய தியானம் பண்றேன், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், நான் வந்து ஒரு 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 குருகிட்ட போய் தியானத்துக்கு போறேன், பேசும்போதே ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அப்படியே அப்படி வந்து அவங்க ஒரு அப்படி உட்காந்துற தோரணையும் பார்க்கணும், சில விஷயத்த பார்க்கணும், ஒரு 4 புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அந்த தோரணை இருக்கும் அப்படி வந்து உட்காந்து ஐ எம் த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஆஃப் த இந்த ரிச்சுவல் அப்படின்னு சொல்லி அப்படியே. என்னடா இது? அவன் என்ன சொல்றான்னா, பயிற்சி காலத்துல அந்த நளினம் இருக்குல்ல, அந்த ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணை வந்து வெளியில கூட காட்டாம உள்ளுக்குள்ள ஒரு வாழை பூவை மேல போத்தி வச்சிருக்கு பார்த்தீங்களா? வாழை பூவை பார்த்திருக்கீங்களா? மேல போத்தி வச்சிருக்குமாங்க. பொம்பளை பிள்ளை எப்படிமா வளர்க்கணும்? அந்த வாழை பூ மாதிரி வளர்க்கணுமா, போத்தணுமா. அதுக்குதான் சொன்னது, டவுசர் போட்டு சுத்த விடாதீங்கடா, பொம்பளை பிள்ளைய போத்துங்கடா அப்படின்னது. அந்த வாழை பூவையும் அந்த வாழையையும் பொம்பளையும் ஒன்னா சொல்லுவோம். அதனாலதான் வாழை பரமேஸ்வரி அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அந்த வாழைய போத்தணுமா. அப்ப பொம்பளை பிள்ளை என்னன்னா உள்ள போத்தி வளர்க்கணும். ஏன்னா அது ஒரு பொக்கிஷம், அதுக்குள்ள ஒரு அரிய வகையான ஒரு தேனும் ஒரு சுவையும் ஒரு பொக்கிஷமும் ஒரு பெண்ணுக்குள்ள இருக்கு. இத வந்து போத்துறதை எடுக்க கூடாது. அப்படின்னா வாழை மரத்தையும் தெரியாது, வாழையும் தெரியாது, வாழைப்பூவையும் தெரியாது இந்த பசங்களுக்கு, வாழைப்பழத்தை திங்கவும் தெரியாது இவங்களுக்கு. இவங்க என்ன பீஸ் பற்காதானே திருட்டு அலையிறாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு உங்க படிக்கிற ஒரு 4 பசங்கள்லாம் சேர்ந்து எப்படி ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்கிறாங்கன்னு கொஞ்சம் அப்படி கோவா பக்கம் போங்க, சென்னை பக்கம் போங்க, கொல்கத்தா பக்கம் போங்க, பாம்பே பக்கம் போங்க, டெல்லி பக்கம் போங்க, கேரளா பக்கம் போங்க. அங்க போய் போனீங்கன்னா தெரியும் அவங்க பண்ற அவங்க செயல், அவங்களுடைய ரூட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயோ தீர்ணிக்கவே முடியாது. இது வந்து நல்ல செயல்ங்கிறதோட தன்னையே தன்னுடைய செயலே என்னன்னு தெரியாத செயல். அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த நளினம், அந்த பெண்ணோட நளினம் இருக்குல்ல, அது வெளியில எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. ஒரு பொண்ணோட நளினம், அவன் என்ன சொல்றான், உடலுடைய ஒரு பாகம் தெரியறது கூட இல்ல, நளினம் கூட எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதுங்கிறான். அதனாலதான் வாழைப்பூவை போத்துறது இருக்குல்ல. அப்ப என்ன சொல்றான்னா, ஒரு பொம்பளை நடக்கிறது ஒரு ஆம்பளை பாத்திரக்கூடாது. பார்த்துட்டா கூட அந்த பொம்பளை நல்லா வளர மாட்டாளா? இவனுடைய பார்வை வந்து விஷப்பார்வை, அவளுடைய நளினத்தை கூட அழிச்சுவிடும். அப்ப ஒரு பெண்ணை எப்படின்னா பொத்தி பொத்தி போத்தி போத்தி வளர்த்து அவளை அப்படியே உருவாக்கி அப்படியே பத்திரமாத்த தங்கமா இன்னொரு செட்டை தாரவாக்கி கொடுக்கணும். அதே தாண்டா தியானம். போத்தி போத்தி நாம தியானம் பண்றோம்னு எவனுக்குமே தெரியாம அப்படி போத்தி போத்தி பத்திரமாத்த தங்க மாதிரி அப்படியே அப்படியே மெல்லமா போயிட்டு அப்படி போய் குருகிட்ட உட்கார்ந்து அப்படியே தியானத்தை பண்ணிட்டு, என்ன தியானம், ஏது தியானம், எந்த விஷயம் எதுவும் தெரியாம அப்படியே நளினமா அப்படியே வந்து வீட்டுல இருந்து திருப்பி தினந்தோறும் இந்த பணியை செய்யணுங்கிறான். இங்க உட்காந்துக்கிட்டே போனை வந்து போட்டுக்கிறது, அப்புறம் அந்த பந்தல்ல உட்காந்து அங்க போட்டுக்கிறது, அப்புறம் வந்து அந்த குரு இருக்கிறாருங்களே அவரையே விடுங்க, அவரை விடுங்க, நம்ம இவருக்காரு, இவரு என்னவா பேசுறாரு, ஐயோயோ இப்படிலாம். இதெல்லாம் என்னன்னா எனக்கே தெரியும். இதெல்லாம் வந்து என்னன்னா போன ஜென்மத்துல முன் ஜென்மத்துல தொடர்புகள்ல கூண்டு மாதிரி வந்துருச்சுங்க. இந்த பறவைகள்லாம் என்னன்னா வேற கூண்டுல போய் அடைய வேண்டிய பறவைகள் வந்து இந்த ஜென்மத்துக்குள்ள நம்ம கூண்டை நோக்கி வரணும் அப்படின்னு அந்த கூண்டு மாதிரி வந்துருச்சுங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, கூண்டு மாதிரி வந்தாலும் நம்ம வந்து அடைக்கலம் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குல்ல. அப்ப அது ஒரு விஷயத்துக்குள்ள இங்க அடப்பட்டு இருங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது அந்த பறவைகள் என்ன பண்ணுதுன்னா, அந்த கூண்டையும் தூக்கிட்டு பறந்தாலும் பரவாயில்ல, குருவையும் தூக்கிட்டு பறக்கணும்னு சில பறவைகள் நினைக்குது. அந்த சுவாரஸ்யமான கதைகளை இரவுகள்ல போய் நானே தனியா தலைவாணிக்கிட்டையும் செவுத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டே உட்காந்துருக்கேன். இந்த பறவைகள் பண்ற கூத்து, இந்த பறவைகள் பண்ற வேடிக்கைய, இந்த பறவைகள் இந்த மாதிரி பண்ற விஷயங்களை நீங்க என்ன யோசிக்கிறது இல்லை, நான் உங்களை யோசிக்கிறேன். பல்வேறுபட்ட நகரங்கள்ல இருந்து வருகிற பறவைகளை, அந்த பறவைகளோட குணாதிசயங்களையும் நடவடிக்கைகளையும் பேச்சுக்களையும் எல்லாத்தையும் உங்க தாய் தந்தை நினைக்கல. நான் ஒரு நடிகனை சந்திக்க போனேன்,
அந்த நடிகன்கிட்ட சொன்னேன், உன் பொண்டாட்டி, உன் புள்ள, உன் பரம்பரை, உன் செயல் எல்லா பேரும் உன்னை எவ்வளவு நேரம் யோசிப்பாங்க, உன்னை எவ்வளவு நேரம் வச்சு சிந்திப்பாங்க. உன் பொண்டாட்டி உன்னை ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் யோசிப்பாளா, 2 மணி நேரம் உள்ள நினைப்பாளா? டேய், உன்னை 7 வருஷமா நினைச்சு கதை பண்ணிக்கிட்டே இருக்கான்டா. நீ நடக்கிறது, உட்கார்றது, எந்திரிக்கிறது, பேசுறது, சிரிக்கிறது, இது 7 வருஷமா ஏன் பொண்டாட்டி புள்ளெல்லாம் எனக்கு மைண்ட்ல இல்லடா, எங்க அம்மா அப்பாலாம் மைண்ட்ல இல்லடா, முழுக்க முழுக்க நீ மைண்ட்ல இருக்கிற ஒன்ன வச்சே எழுதுறா. எழுத்து எழுத்து எழுத்து. அவர் இப்படி செத்தா நல்லா இருக்கும், ஐயோ இது வேண்டாங்க. அவர் அப்படி செத்தா நல்லா இருக்கும், ஐயோ அவர் டீ குடிக்க வரும்போது இந்த கையை இப்படி நாட்டினா நல்லா இருக்கும். இது உனக்கு தெரியுமா? அப்ப 7 வருஷமா உன் கூட வாழ்ந்துட்டு வந்து இந்த கதையை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த நிறைய சொல்றான். அதே மாதிரி 7 ஆண்டுகளோ 8 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ 12 ஆண்டுகளோ அந்த காற்றுக்குள்ளே வாழ்ந்து ஒரு நாள் நீ காற்றை தெரிஞ்சுக்கிட்டனா நீ பெரிய ஆள்றான், நீ பெரிய ஆள்றான். இதாண்டா உனக்கு தேவை. சும்மா குரு புராணம், அது புராணம், எது புராணம் இருக்கக்கூடாதுடா. அந்த காற்றுக்குள்ளே வாழ்ந்து ஒரு நாள் அந்த காற்று தாண்டா எல்லான்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த பியூட்டிஃபுல்லான வேற எதுவும் வேண்டாம். இப்போ ஒரே ஒருந்துச்சு தான், எனக்கு எதுவும் வேண்டாம். இந்த நொடி நம்ம அப்படியே போனாலும் என்ன ஒரே ஒரு செயல்னா, ஆஹா ஒரு காற்றை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு காற்றோட வாழ்ந்தோம், இவன் காற்று தாண்டா நம்மளோட காட் ஃபாதர், இந்த ஒண்ணு போதுண்டா அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதுதான் குருவோட நிறைவு அப்படிங்கிறது. அப்ப குரு மனிதன் நிறைவு அடைய மாட்டான். குருங்கிறது எங்க நிறைவு அடைகிறான்னா, அவன் எது நிஜம் தன்னை உணர்றது அப்படிங்கிறது, தன்னை உணர்றது அது கிடையாது. தன்னை உணர்றதுக்கு எவன் காரணமா இருக்கிறான்னா காற்று தான் காரணமா இருக்கிறான். வேற எவனும் காரணம் கிடையாது. இந்த உலகத்துக்குள்ள வேற எவனும் கிடையாது. அப்ப அந்த காற்று தான் அவன் போற்றி புகழ்றான். அங்க கடவுளோட ரோலே இல்லை. சாமி, கடவுள், அந்த மாதிரி சித்தர்கள், அந்த மாதிரி எந்த ரோலும் கிடையாது. அதுக்கு ஒரு பேர் வச்சு விட்டு போறான். பின்னாட்கள் அதை வணங்கி வணங்கி இவங்க கடவுளாவும் சித்தராகவும் மாத்திட்டாங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான் அதுக்குள்ள விஷயம். அப்ப நம்ம லைஃபுக்குள்ள இத ஒரு இடத்துல வாய்ப்பு கொடுத்து, இப்ப நீ ஒண்ணு பார்த்த, நீ ஒண்ணு கண்ட, நீ ஒண்ணு செஞ்சல்ல, இப்ப எல்லா இடத்துக்குள்ளேயும் காற்றா இருந்து நம்ம பண்ண முடியாது. உன் உடலுக்குள்ள ஒரு காற்று இருக்குல்ல, இதே மாதிரி மனிதர்கள் நல்ல தன்மையில காற்று இல்லாம இருக்கிறாங்க. அவங்களோட நெருக்கமா பழகி அவங்களோட இந்த காற்றை பத்தி ஒரு விவாதத்தை நடத்து, ஒரு பெரிய பிரளயத்தை நடத்து, ஒரு பெரிய வேலையை நடத்து, ஒரு இசை பள்ளியை நடத்து. வயது வித்தியாசம் பார்க்காம, ஜாதி மதம் பார்க்காம, மொழி பார்க்காம அவர்களோடு சேர்ந்து இந்த இசையை எப்படியாவது கற்றுக் கொடுக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கு. தயவு செய்து நாணயம் வாங்கிறாத, நாணயமாக நடந்து கொள். இந்த காற்று ரொம்ப வேல்யூஃபுல்லான உங்ககிட்ட நான் ஒண்ணு கொடுத்துருக்கிறேன். நான் எந்த நாணயமும் உன்கிட்ட நான் வாங்கல. அதே மாதிரி ரொம்ப நாணயமா நடந்துகிட்டேன். உன்னை ஊர் திட்டுனுச்சு, உங்க சித்தப்பன், உங்க அப்பன் கூட பிறந்தவன் உன்னை திட்டினான், உங்க அம்மா கூட பிறந்தவன் உன்னை திட்டினான். எவ்வளோ பேர், உன் பள்ளி ஆசிரியர் கூட இவன் என்னையா என் மாணவனே கிடையாதுண்ணா, எவ்வளோ பேர். ஆனா நான் உன்னை கைவிடல, நான் உன்னை உதாசனப்படுத்தல. ஊர், உலகம், உறவு எல்லாம் உதாசனப்படுத்த போது இந்த காற்றாக இருக்கிற நான் உன்னை விடாம பயணிச்சு உனக்கு இந்த இசையை கற்றுக் கொடுத்துருக்கிறேன். அப்ப எவ்வளவு நாணயமாகவும் அந்த செயல் வடிவமாகவும் நடந்துகிட்டனோ அதே மாதிரி எத்தனை விதமான மனிதர்கள் எத்தனை விதமான குழப்பத்துல வந்தாலும் நீ உன்னுடைய நாணயத்தை தவறாம நீ பண்ணு. ஒருபொழுதும் இந்த நாணயம்லாம் வாங்கிறாத, அதனால எந்த பயனும் கிடையாது. இந்த காற்றை காசு கொடுத்து கத்துக்கிற மாணவனும் சரி, காசை வாங்குற குருநாதனும் சரி, இந்த நாணயம் இந்த காற்றை வசப்படுத்த முடியாது. இந்த காற்றை தன்வசப்படுத்தவே முடியாது. இந்த காற்று விலைக்கு கிடைக்கும் அப்படின்னு எங்கேயும் பிரபஞ்சத்துல அறிவிப்பு இல்லை. இந்த காற்றை விற்று கொள்ளுங்கள், இந்த காற்றை வைத்து நீங்க பொழப்பு நடத்தி கொள்ளுங்கள், இந்த காற்றை வைத்து நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு எந்த சிவவாக்கியரோ காகபுஜன்றோ எங்கேயுமே எழுதல. புரியுதுங்களா? எந்த ஞானிகளும் இதை பத்தி குறிப்பிட்டு ஒரு செயல் கிடையாது. குரு தட்சணை என்பது என்ன அப்படின்னா, குரு கிட்ட தட்சணை கொடுக்கணும். என்ன அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த காற்றை நீ உணர்றல்ல, அதுதான் குரு தட்சணை. புரியுதா? அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தாங்கிட்ட இருக்கிற காற்றை உன்கிட்ட கொடுத்துட்டேல்ல, அப்ப நீ என்ன மாதிரி ஒரு சூழல் ஆவனா, நீ உன்னை மறந்துட்டு ஒரு உயர்ந்த காற்றை நீ ரொம்ப ஒரு உயர்வா நினைப்ப பாரியா, அதுதான் குரு தட்சணை. ஒரு உயர்வா நினைப்ப பாரு. நான் என்ன நினைச்சேன், அந்த எனக்கு ஒரு காற்று கொடுத்துச்சுல்ல, அதை நான் உயர்வா நினைச்சேன். அது இல்லைன்னா வாழ்க்கையில் அதுதான்டா குரு தட்சணை. அதுதான் குரு தட்சணை.
இப்ப நீ வந்து குரு தட்சணையா வேற எதுவும் கொடுக்க கூடாது. ஒரு நாள் உனக்குள்ள மாறி உனக்குள்ள இருக்கிற காற்று தெரியும் போது, அப்ப உண்மையிலேயே அன்னைக்குதான் தெரியும் குரு எவ்வளவு பெரிய வேள்வியான ஆளு. அதான் எல்லா பேரும் ஓடி போயிடுவான். செத்த வீட்டுல பார்த்தா எல்லா பேரும் ஓடி போயிடுவான். கூட வாழ்ந்த ஒருத்தன் எவனா ஒருத்தன் செத்து போயிட்டானா அவனும் சுருக்காட்டுக்கு ஓடி போயிடுவான். அழுவ வந்து அத்தனை பேரும் ஓடி போயிடுவான். அப்ப வீட்டை அலசி விட்டுட்டு நாம தான் தனிமையில கிடக்கணும். அந்த மாதிரி எல்லா பேரும் ஓடி போயிடுவான். இந்த காற்று ஓடாது. இந்த காற்றும் ஒரு நாள் ஓடும். ஓடுறதுக்குள்ள தன்வசப்படுத்து. இந்த காற்று ஓடுறதுக்குள்ள உன்னை யாருன்னு உணரு. இந்த காற்று உன்னை விட்டு பிரியறதுக்குள்ள நீ யாருன்னு உன்னை கண்டுபிடிச்சிட்டாதான் உண்டு. இந்த காற்று பிரிஞ்சிருச்சுன்னா அபேஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. கதையோட நரேஷன்ல கடைசியா வந்து அவர் சொல்லி முடிச்சார். இந்த காற்று பிரியறதுக்குள்ள ஒரு மனிதனை ஒழுங்குபடுத்து. அவனுக்கு புரியவே புரியாது. அவனுங்க வந்து பொங்கல், இட்லி, தோசை, ரவா தோசை, ஆப்பம் சாப்பிட்டு வளர்ந்தவங்க. அவங்க ரொம்ப ஒரு சாஃப்ட் கார்னருக்கு உள்ளவங்க. அவங்க ரொம்ப தத்துவ மேதாவிங்க. காற்றுக்கே கதை சொல்லக்கூடியவங்க. அவங்க காற்றுக்கே தாலாட்டு பாடி கொடுத்துருவாங்க. அவங்க வேற ஒரு வடிவத்துக்குள்ளவங்க. சிவவாக்கியரை தூங்க வச்சிருவாங்க, திருமூலரையும் தூங்க வச்சிருவாங்க. அதே மாதிரி மாணிக்க வாசகரை மொத்தமா அவர் வான்லாம் கலக்கல. இவங்க பாடி கேட்டக்கூடாதுன்னு தான் வான் கலந்தது. மெயினே வந்து என்னன்னா, இவங்க பாடி நம்ம கேட்டக்கூடாதுன்னு அவர் வேகமா வான் கலந்தது. புரியுதா? ஏன்னா அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எழுதியிருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் இசை. நல்லா ஞாபகம் வச்சுக்க, நான் எழுதியிருக்க ஒவ்வொரு எழுத்தும் இசை. நான் எழுதியிருக்கிற எல்லா எழுத்தும் நோட்ஸ். இந்த நோட்ஸ் எதுக்குன்னா உன் காற்று வந்து வசப்படும்பா. நான் ஒரு இசையமைப்பாளர்ப்பா, நான் ஒரு நோட்ஸ் உன்கிட்ட கொடுத்துருக்கேன். எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, இந்த நோட்ஸை நீ படிக்கும் போது உன் காற்றோட தன்மை மாறும். அந்த காற்றுல வச்சு நீ ஒரு தன்மையில இந்த காற்றை நீ வந்து வசப்படுத்துவ. இதுதான் திருவாசகம். அப்ப திருவாசகம் உருக வைக்கும் அப்படின்னா உன் காற்றை ஒரு வசப்படுத்தி உன்னை யாரு அந்த எழுதினவனும் ஒரு காற்று, நீயும் ஒரு காற்றுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் திருவாசகம். படிக்க போனவன் ஒரு நாள் இதை திருவாசகத்தை எழுதினவனும் ஒரு காற்று, இந்த திருவாசகத்தை படிச்சவனும் ஒரு காற்று அப்படின்னு எவனாவது ஒருத்தன் உணர்ந்தானா அவன் மிகச் சரியானவன். அவன் எவனாவது ஒருத்தன் தமிழ்நாட்டுல இருந்தான்னா கண்டுபிடிச்சு என்ற கூட்டிட்டு வாங்க. அந்த மாதிரி யாராவது இது திருவாசகத்தை எழுதினவனும் காற்றுங்கிறத நான் உணர்ந்துட்டேன், நானும் காற்றுன்னா வாயால வட சுடக்கூடாது. நான் வந்து அவரும் காற்றுங்க நானும் காற்றுங்க அதை உணர்ந்துட்டேங்க அப்படிங்கிற கதையெல்லாம் இருக்கக்கூடாது. இதுதான் செயல்முறை. அப்ப அது ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்கிறான். அது உனக்கான பர்சனல் நோட்ஸ். நீ ஊர்ல போய் சபையில பாடுறதுக்காக அவன் கொடுக்கல. புரியுதா? உனக்கு பர்சனலா கொடுத்துருக்கிறான். நீ வந்து அதை வச்சுக்கணும். அதுலதான் உன்னுடைய வாழ்க்கையோட திரவியங்கள், வாழ்க்கையோட பொக்கிஷங்கள் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. அப்ப அவன் சொல்றான், உன் ஆசிரியர் உன் தாய் தந்தைகிட்ட இந்த நோட்ஸ் இல்ல. இந்த இசைக்கான நோட்ஸ், இந்த சந்திரக்கலை சூரியக்கலை அசைக்கிறதுக்கு, அந்த இதை புல்லாங்குடலை வாசிக்கிறதோ, அந்த மகுடியை வாசிச்சோன்னா நாகம் வருது இல்ல, அந்த மாதிரி வேற எந்த நோட்ஸாலையும், வேற யார்கிட்ட எந்த மனிதன்ட்ட இருக்கிற நோட்ஸாலையும் இந்த காற்று அசையாது, வேலை செய்யாது. இந்த காற்று அசையுது, இந்த காற்று வேலை செய்யுதுன்னா 100% இந்த மாதிரி ஒரு வடிவத்துலதான் வேலை செய்யுங்கிறதான் இந்த திருவாசகத்தோட ஒட்டுமொத்தமான செயலே. இந்த பர்சனலாக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நோட்ஸ். நீ ஒரு ஃபியூச்சர்ல ஒரு இசையமைப்பாளரா நீ மாறணும். ஒரு இசை அமைப்பாளருங்கிறவன் 4 ட்ரம்ப் பொட்டியை வச்சுக்கிட்டு டிங்கான்னு அடிச்சுக்கிட்டு பாடிட்டு கிடக்குறவன் பேர் அவன் கூத்தாடி. இசையமைப்பாளருங்கிறது உள்ள இசையமைக்கணும். உள்ள காற்றையே சுரமாக வச்சு, காற்றையே குரலாக வச்சு, காற்றையே வயலினா வச்சு, வீணையா வச்சு, அதுக்குள்ளே இசைத்து தனக்குள்ளே அந்த பாடலை வந்து கேட்கணும் அப்படிங்கறத அதோட செயல். புரியுங்களா? இப்ப நம்ம வெளியில 2 பொட்டிகளை வச்சு தட்டிக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த பொட்டிக்குள்ளேயும் ஒரு சின்ன ஜீவன் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதுவும் அந்த இசைங்கிற சத்தமும் காற்றிலிருந்து தான் வந்தது. புரியுதுங்களா? அப்ப நீங்க வந்து தயவு செய்து அது தெரிஞ்சுக்கணும். பயிற்சி காலத்துல எல்லாம் அவ்வளவு பெரிய ஒரு வேற மாதிரி ஒரு சூழல்ல இருக்கும், வேற மாதிரி ஒரு ஏரியாக்குள்ள இருக்கும். அப்பதான் அந்த பிரமாதமான தன்மையை உணர முடியும். சரியா? அதை வந்து நீங்க பாத்துக்கங்க.